அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோம்னு திமுறா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும். நாம அதை எதிர்க்கிறோம். கல்வியை தனியார்மயமாக்குறது, பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது, கல்வியை மதவாதத்தோட புகுத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு, கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு, கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது. இப்படி நிறைய இருக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனாலதான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன், உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன்.